அவள் அங்கங்களில் பார்வையை படரவிட்ட ஆகாஷ் மெதுமெதுவாக அவளை நெருங்கினான். அவனை பார்த்ததும் புவனாவோ ஏதோ ஒரு தயக்கத்தில் சட்டென்று எழுந்து சுவர் ஓரமாக நின்று கொண்டாள். ஏதோ தேவை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இப்படி எதுவுமே பேசாமல் இருந்தா எப்படி என்று அவள் தயங்கி தயங்கி கேட்க, அவளை பார்த்த ஆகாஷ் மெலிதாக சிரித்து கொண்டே மெதுவாக சொன்னான், தீண்டாமல் தீமூட்டும் தென்றலின் ரகசியமோ, சிற்பி செதுக்காத பேரழகின் வளைவு இதோ, அலைபாயும் நெஞ்சங்களை அள்ளி செல்லும் மெல்லிடை இதுவோ. அதை கேட்ட புவனா எதுவும் புரியாமல் அவனை பார்த்தாள். என்ன டாக்டர், ஏதோ கவிதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆகாஷ் சிரித்தபடியே அவளது இடையை நோக்கி தலையசைத்தான். ஹேய் ஆர்வக்கோளாறு, முந்தானை எடுத்து போட வேண்டிய இடத்துல போடு. ஒரு நொடி புரியாமல் நின்ற புவனாவோ கீழே தன்னுடைய உடையை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். கிழிந்திருந்த முந்தானை மீண்டும் சரிந்து கீழே விழுந்து கிடந்தது. அவள் வேகமாக அதை எடுத்து தன்னோடு இழுத்து போர்த்தி கொண்டாள். உங்களுக்கே தெரியுதில்ல, அந்த ரவுடிங்க பிடிச்சு இழுத்ததில் என்னோட முந்தானை கிழிஞ்சு போச்சுன்னு. அப்புறமும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் வேற ட்ரெஸ் மாற்றணும், கொஞ்சம் வெளியே போங்க. ஆகாஷ் உடனே கீழே கிடந்த பையை திறந்தான். அதற்குள் இருந்த பழைய துணிகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து பார்த்தவன் முகத்தை சுளித்தான். இதுதான் அந்த வேற ட்ரெஸ்ஸா என்று கேட்டவன் அந்த துணிகளை அவள் கைகளில் போட்டான். இதை மாற்றிக்கிறதுக்கு நீ மாற்றாமலே இருக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். புவனாவோ முறைத்தபடி அவனை பார்த்தாள். ஆகாஷோ கவலையே இல்லாதது போல உள்ளே சென்றவன் சில நொடிகளில் ஒரு கருப்பு நிற டிஷர்ட்டும் ஜீன்ஸும் எடுத்துக்கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். இந்தா, இதை போட்டுக்க. புவனா அதிர்ச்சியுடன் அந்த துணிகளை பார்த்தாள். இது யாரோடது? என்னோடது தான். அவன் சாதாரணமாக சொல்ல அவளது விழிகள் தானாகவே அவனை நோக்கி உயர்ந்தது. போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு சுவரில் சாய்ந்து நின்றவன் தொடர்ந்தான். இப்போ கடைக்கு போய் உனக்கு வேறு ட்ரெஸ் வாங்கணுன்னா கூட இந்த கோலத்தில் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, அப்புறம் யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. சிறிது நேரம் அவளை பார்த்தவன் மெதுவாக சிரித்தான். ஆபத்துக்கு பாவம் இல்லை, போட்டுக்கோ. பிறகு ஏதோ நினைவுக்கு வந்தது போல, இது நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கின ட்ரெஸ்ஸு, அதனால் உனக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் புவனா அவனை இமைக்காமல் பார்த்தாள். பிறகு துணிகளை வாங்கி கொண்டு ஏதோ யோசனையில் நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரம் திடீரென்று அவள் காலருகே ஏதோ ஒன்று துள்ளி விழுந்தது. முதலில் என்னவென்று புரியாமல் கீழே பார்த்தவள் அடுத்த நொடி தவளை என்று அலறிக்கொண்டு பயத்தில் துள்ளி குதித்தாள். அங்கே ஒரு பெரிய தவளை அமர்ந்திருந்தது. பயத்தில் அவள் குதித்த வேகத்தில் அவளது முந்தானை மீண்டும் கீழே நழுவியது. அதை சரி செய்ய வேண்டும் என்ற நினைவே வராமல் பயத்தில் நேராக ஓடி வந்து ஆகாஷின் மார்போடு இறுக கட்டி அணைத்து கொண்டாள். அவளது விரல்கள் அவன் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டது. அவளது முகம் முழுவதும் அவன் மார்பில் புதைந்தது. அவள் நடுங்கிக் கொண்டே, அந்த தவளையை முதல்ல போக சொல்லுங்க என்று கண்களை இறுக்கமாக மூடியபடி சொல்ல, ஆகாஷோ ஒரு நொடி அப்படியே உறைந்து நின்றான். சில நிமிடங்களுக்கு முன்பு முந்தானையாக இருந்த துணி கீழே கிடந்தது. இப்போது அவளின் முந்தானையாக அவனே மாறி நின்றான். எங்க அந்த தவளையை போக சொல்லுங்க, எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்கல என்று அவள் இன்னும் பயத்தில் சொல்லி கொண்டிருந்தாளே தவிர அதுவரை அவளோடு பேசிக்கொண்டிருந்த ஆகாஷின் பேச்சு சத்தம் கூட இப்போது கேட்கவில்லை. சிறிது நேரம் கழித்து தன்னை சற்றே சமாதானப்படுத்தி கொண்டாள் புவனா. மெதுவாக அவனிடமிருந்து விலக முயன்றாள். அப்போதுதான் அவள் எந்த கோலத்தில் அவனை கெட்டிப்பிடித்திருந்தாள் என்பது அவளுக்கே புரிந்தது. அவளது முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்தது. ஆனால் அவள் அந்த உணர்வை முழுவதுமாக உணரும் முன்பே ஏதோ ஒரு கனமான பாரம் திடீரென்று அவள் மேல் சரிவது போல உணர்ந்தாள். அவளது கால்கள் தள்ளாடியது. டாக்டர், டாக்டர்! அதிர்ச்சியுடன் அவள் அவனை பார்த்தாள். ஆகாஷ் முழுவதுமாக அவள் மீது சாய்ந்து கொண்டிருந்தான். என்ன பண்ணுறீங்க டாக்டர், என்னாச்சு என்று அவள் பதட்டமாக கேட்க அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் உடல் முழுவதும் தளர்ந்து போயிருந்தது. அவனால் தன் பாரத்தை கூட தாங்க முடியாமல் சில நொடிகளில் இருவரும் அப்படியே கட்டிலில் சரிந்தார்கள். ஆகாஷ் முழுவதுமாக அவள் மீது விழுந்திருந்தான். டாக்டர் எழுந்துருங்க, பயமா இருக்கு என்று அவள் அவனை அசைத்து கொண்டே சொல்ல அப்போதும் எந்த அசைவும் இல்லை. அதனால் அதிர்ச்சியான புவனா கஷ்டப்பட்டு அவனை சற்றே விலக்கி அவன் முகத்தை பார்த்தாள். அந்த நொடி
அவளது இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. ஆம், ஆகாஷின் உடல் முழுவதும் அதிகமாக வியர்த்து கொண்டிருந்தது. அவனது மூக்கின் ஓரத்திலிருந்து லேசாக இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவனோ மயக்க நிலையில் இருந்தான். டாக்டர், டாக்டர் என்று பதறியவள் அவனது கன்னத்தை தட்டி பார்த்தாள். பலனில்லை. வேகமாக அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்தாள். அப்போதும் அவன் கண்கள் திறக்கவில்லை. புவனாவின் கைகளோ பதட்டத்தில் நடுங்க ஆரம்பித்தது. ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு இவருக்கு என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவள் வேக வேகமாக தனது முந்தானையின் ஒரு பகுதியை கிழித்து அவனது மூக்கில் வழிந்த இரத்தத்தை துடைத்தாள். பிறகு அவன் கை, கழுத்து, நெற்றி எல்லாம் வியர்வையில் நனைந்திருக்க அதை மெதுமெதுவாக துடைத்து விட்டாள். அவளது கண்களில் இப்போது பயம் மட்டும் இல்லை, அதையும் தாண்டிய ஒரு பதட்டம் இருந்தது. கீழே கிடந்த ஒரு கடின அட்டையை எடுத்து அவனுக்கு காற்று வீச ஆரம்பித்தாள். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் கண்ணு தரங்க. அவளின் குரல் கூட நடுங்கியது. சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் கொஞ்சம் தண்ணீரை அவன் முகத்தில் தெளித்தாள். இந்த முறை ஆகாஷின் கண்கள் லேசாக அசைந்தது. அதை பார்த்த நொடியே புவனா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவளது கண்கள் லேசாக கலங்கியது. அவன் மெதுவாக மூச்சு விடுவதை பார்த்தபடியே அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளது மனதுக்குள் மட்டும் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. இவருக்கு ஏன் இப்படியாச்சு? ஒருவேளை நான் அவரை கட்டிப்பிடிச்சனால வந்த டென்ஷனா? ஒரு பொண்ணு கட்டிப்பிடிச்சா வேற மாதிரியான உணர்வுகள் தானே வரும். ஆனால் இவருக்கு ஏன் இப்படி? எதுவும் புரியாமல் அவனது முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். கடவுளே, நான் இவனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனால எப்படி என்னோட பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இல்லை, இவனால் உதவ முடியாது. நான் தேடி வந்தது இவனை இல்லை. அப்படின்னா நான் இவனை விட்டு போய் தான் ஆகணும். ஆனால் இந்த நிலைமையில் எப்படி முடியும்? நேராக எழுந்தவள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். ஹே அல்லி, உன்னோட பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம். உன்னோட பிரச்சனை சரியானா உனக்கு மட்டும்தான் நல்லது. ஆனால் இவரோட பிரச்சனை சரியானா இவரை நம்பி இருக்கிற நிறைய நோயாளிகளுக்கு நல்லது. இல்லை, இவரை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காம இவரோட பிரச்சனை எல்லாத்துக்கும் முழு தீர்வு கிடைக்காம எந்த சூழ்நிலையிலும் இவரை விட்டுட்டு போகக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்தவளாக ஆகாஷின் அருகில் வந்து அமர்ந்து அவன் சட்டை பட்டன்களை ஒவ்வொன்றாக கழற்றினாள். சிறிது நேரத்திற்கு காற்று வீசிக்கொண்டிருக்க ஆகாஷ் மெதுவாக கண் விழித்தான். கண் விழித்தவனோ அவளை பார்த்து ஆக்ரோஷமாக, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்படியா வந்து கட்டிப்பிடிப்ப? ஏதோ நான் அந்த தவளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி போ சொல்லுங்கன்னு நான் சொன்னா அது கேட்குமா என்ன? நீயே சொல்ல வேண்டியது தானே போன்னு. என்கிட்ட வந்து அதை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்கிற. அது என்ன, உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணவா வந்துச்சு? இல்லை, அங்கே உட்காந்துக்கிட்டு மேடம் என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்ததா? உனக்கு டிஷர்ட் தந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அதை மாற்றிக்கணும்னு கூட தோணலையா? இப்படி அரை குறையாவே உட்காந்துருக்க. போய் ட்ரெஸ்ஸை மாற்று. அவன் லேசாக எழும்ப முயன்றான். ஆனால் உடலின் பலவீனத்தால் தடுமாறினான். புவனாவோ பதறியபடி அவனை தாங்கி பிடிக்க ஓடி வர அவன் வேகமாக, தொடாத, கிட்ட வராத, போய் துணியை மாற்றிட்டு வா என்று அதிகாரமாக கட்டளையிட்டான். புவனாவோ இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், சொல்கிறல்ல, அப்புறம் என்ன செல்ல மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க? போய் துணியை மாற்றிட்டு வா என்று ஆகாஷ் சற்று கோபமாகவே சொல்ல, புவனாவோ மெதுவாக மீண்டும் கட்டிலில் அவன் அருகிலேயே வந்து அமர்ந்தாள். இந்த முறை அவளின் வெட்கத்தை விட அவனுக்கு என்ன பிரச்சனை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம்தான் அவளிடம் அதிகமாக இருந்தது. அதனால் தனது வெட்கங்களை எல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு அதே கோலத்திலேயே அவன் அருகில் அமர்ந்தாள் அவள். ஆகாஷின் கைகளிலோ மெலிதாக நடுக்கம் பரவ ஆரம்பித்தது. அதை கவனித்த புவனா மெதுவாக, இங்கே பாருங்க டாக்டர், உங்களுக்கு என்ன ஆச்சு? எதனால் இப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாலேயும் இப்படி ஆகியிருக்கா? எல்லாத்தையும் நீங்கள் சொன்னால் நான் துணியை மாற்றிட்டு வரேன், இல்லை இப்படியே தான் இருக்க போகிறேன் என்று பிடிவாதமாக சொல்ல ஆகாஷ் அவளை பார்த்து பற்களை கடித்தபடி, ஒரு ஆம்பளைக்கிட்டக்கு எப்படி வந்திருக்கணும்னு தெரியலையா உனக்கு என்று கேட்க உடனே புவனாவோ விடாமல், ஏன் டாக்டர், என்ன இடுப்பில் தொட்டாலும் எந்த ஃபீலிங்ஸும் வராதுன்னு நேற்று அவ்வளவு டயலாக் வாய்க்கிளியே பேசிக்கிட்டு இப்போது இங்கே நடந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு இப்படி ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்று நேராக கேட்க ஆகாஷின் முகம் இறுகியது. அவளை நேராக பார்த்தவன் கோபமான குரலில், ஹேய், என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது. துணியை மாற்றிக்கிட்டு
என் கூட கடைக்கு வருதுன்னா வா, இல்லை இப்படியே இதே கோலத்தில் இங்கேயே இரு, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது என்று சொல்லிவிட்டு தன்னால் சரியாக நிற்க முடியாத நிலையிலும் சற்று தடுமாறியபடி வேகமாக எழுந்து வெளியே சென்று விட்டான். அவனின் நடையை பார்த்த புவனாவின் மனதில் ஏதோ ஒரு வலி தோன்றியது. ஆனால் இப்போதுதான் அவளுக்கு ஒரு சிறு நம்பிக்கை பிறந்தது. அவன் என்கிட்ட ஏதோ தேவை இருக்குதுன்னு சொன்னது நிச்சயமாக தப்பான விஷயத்துக்காக இல்லை. ஆனால் அப்படின்னா அது என்னவா இருக்கும் என்ற கேள்வி அவள் மனதை குடைந்து கொண்டே இருந்தது. அந்த ஆர்வத்தோடு வேகமாக ஆகாஷ் கொடுத்த டிஷர்ட்டை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். சுவரில் சாய்ந்து கண்களை மூடி நின்றிருந்த ஆகாஷை பார்த்தவள் மெதுவாக, ஏதோ என்கிட்ட தேவை இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன தேவை என்று கேட்டாள். ஆகாஷோ மெதுவாக கண்களை திறந்தான். அவளின் விழிகளை நேராக பார்த்தவன் ஒரு நொடி அமைதியாக நின்றுவிட்டு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான். அந்த ஒற்றை கேள்வியில் புவனாவுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். இந்த ஆகாஷ் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா, இல்லை ரெண்டுக்கும் நடுவில் மண்டை கலந்த கேஸா? ஒரு நிமிஷம் கிட்ட வராதன்னு கத்துறான், அடுத்த நிமிஷம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். இவனோட மனசில் என்ன தான் ஓடுது? ஆகாஷ் புவனா கிட்ட எதுக்காக அப்படி கேட்டான்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களோட கெஸ்ஸிங்கை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்தடுத்த பாகங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.